வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நாங்க அயோத்தியா மண்டபத்துல மகாபெரிவாவோட அனுஷ ஜெயந்தி மகோத்சவம் நடக்கிறது. அதுக்கு போயிருந்தோம். போயிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுத்து. அதனால நான் ஒரு குயிக்கா ஒரு சட்னி தான் பண்ண போறேன். ஏன்னா தோசைக்கு. இது தோசைக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். பாம்பே சட்னி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல இப்போ ஒரு 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். தண்ணிய ஊத்தி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லம்ப்ஸ் இல்லாம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு வெடிச்சோன்னா உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன 2 பீஸ் பூண்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அண்ட் இஞ்சியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வதங்கட்டும். இந்த வெங்காயம் பாதி வதங்கி எடுத்து நான் தக்காளியும் போட்டுடலாம். இது ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கி எடுத்து இதில் நம்ம இந்த கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துடலாம். இது இதே மாதிரி கொஞ்சம் சிம்லியே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் லம்ஸ் வராமல் நீட்டாக வரும். அதனால கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திக்கன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆனோடனே நம்ம கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாம்பே சட்னி ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் ஒரு 1/2 லெமனோட எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ்க்கு. அதையும் இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் இது. இதில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். நம்மளோட பாம்பே சட்னி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தோசைக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாம்பே சட்னியை டக்குன்னு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். தோசைக்கு நான் டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.